மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, ஸ்பைனலில் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு எலும்புகள் தேய்மானம் அப்படின்றது இன்றைக்கி அதிகமாக மக்களுக்கு இருக்குது. இந்த எலும்புகள் ஏன் தேய்மானம் ஏற்பட்டது, இதற்கு அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, எலும்புகள் பலவீனமாயிருச்சு. எலும்புகள் பலவீனமானதுக்கான காரணம் கால்சியம் டெஃபிஷியன்சி. அப்போ கால்சியம் சத்துள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய எலும்பு பலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் உணவுகளில் கால்சியம் சத்துள்ள உணவுகளை இன்றைக்கி மக்கள் சேர்த்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் கூட பத்தலை அப்படின்னு வருது. கால்சியம் மாத்திரைகளை அடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கால்சியம் மாத்திரைகளும் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே மூட்டு வலி, முழங்கால் வலியிலிருந்து, மூட்டு எலும்பு தேய்மானத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்த கால்சியம் இவ்வளவு சாப்பிட்டோம், ஏன் நம்மளுடைய போனில் சேரலை? கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, இது கடைசியில் லைஃப் டைம் கால்சியம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக போய்கிட்டு இருக்குது. ஏன் நம்மளுடைய உடம்புல, நம்மளுடைய போனில் இந்த கால்சியம் சேரலை? இது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு முன்னாடி அந்த கால்சியம் டேப்லெட்டோ உணவுகளோ எடுக்காமல் இருக்கப்படும் பொழுது என்னுடைய போனெலாம் முன்னாடி கூட நல்லா ஸ்ட்ரென்த்தனாக தானே இருந்தது. இப்போ ஏன் அந்த ஸ்ட்ரென்த்தனாக இல்லை? இது நிறைய பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது இன்றைக்கி நிறைய வயதானவங்களுக்கு ஒரு 40-45 வயசு தாண்டிட்டாலே பார்த்திங்கன்னா அவங்க எல்லா பேருக்கும் இன்றைக்கி மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனை அப்படின்றது இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு காரணம், மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கால்சியம் சத்துள்ள உணவுகளோ கால்சியம் சத்துள்ள மாத்திரைகளோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த கால்சியம் சத்தை எடுத்து கொண்டு போய் அதை அப்சர்வ் பண்ணி கொண்டு போய் போனுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்து தேவை. அவர் இருந்தால் தான் இந்த கால்சியம் சத்து உங்களுக்கு முழுமையாக கிரகிக்கப்பட்டு போனில் கொடுக்கும். அவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் தான் வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி சத்து நம்ம உடம்புக்குள்ளே போதுமான அளவு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய கால்சியம் மாத்திரைகள் முழுமையாக உடம்புக்குள்ளே போய் சேரும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் கால்சியம் மாத்திரைகள் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கால்சியம் மாத்திரைகள் கூட லைஃப் டைம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அன்றைக்கி ஏற்படும். இது ஃபுட் சப்ளிமெண்ட் தாங்க, நீங்கள் கால்சியத்தை தாராளமாக நீங்கள் லைஃப் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய சூழலுக்குள்ளே மாட்டிக்கிறோம். நம்ம உடம்புக்கு என்னன்னாலும் சரி, அதாவது சத்தானாலும் சரி, கழிவுனாலும் சரி, அளவு தான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். அப்போ நல்லது தான் சொல்லிட்டு நாமளும் லைஃப் டைம் நம்ம எடுத்தோம் அப்படின்னோம்னா அதனாலையும் பல விளைவுகள் வரும். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்ல பார்த்திங்கன்னா 2 விதமான அடைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று கொலஸ்ட்ரால் பிளாக், இன்னொன்று கால்சியம் பிளாக். எக்ஸஸ் கால்சியம் ஸ்டோரேஜ் இன் யுவர் பிளட். அங்கே என்ன ஆயிடுது, அந்த பிளட் வெசல்ஸில் தேங்கி அது நமக்கு அடைப்பாக இருக்குது. அப்போ கால்சியத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. நம்ம உடம்புல அத்தியாவசியமான தேவை இருதயத்திற்கு, தசைக்கு, எலும்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசிய தேவையாகவே நமக்கு கால்சியம் இருக்குது. அதில் அதிகபட்சமான தேவை இன்றைக்கி நம்மளுடைய போனுக்கு இருக்குது. அப்போ எலும்பு மூட்டுகள் ஜாயிண்ட்டுகளில் நம்ம பலமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கால்சியத்தை சாப்பிட்றது மட்டுமல்ல, வைட்டமின் டி மிக முக்கியம். இந்த வைட்டமின் டி அப்படின்றது இன்றைக்கி இந்தியாவில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பமயமான நாடு. இந்தியாவில் அதிகமான வெப்பமயமான நாட்டில் நமக்கு வைட்டமின் டி பற்றாக்குறை அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். வரக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அந்த வைட்டமின் டி அப்படின்றது இன்றைக்கி சூரிய ஒளியிலிருந்து மட்டும்தான் நமக்கு வைட்டமின் டி பார்த்திங்கன்னா முழுமையாக நமக்கு கிடைக்கும். வேறு எந்த ஒரு உணவுகளில் வைட்டமின் டிக்கு கம்மியாக இருக்குதுங்க, எந்த உணவாவது எடுத்துக்கலாமா அப்படின்னோம்னா எந்த உணவு முறைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சூரிய ஒளியில் மட்டுமே நமக்கு இது கிடைக்கும். இப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் போகப்படும் பொழுதே நல்ல உச்சி வெயிலில் கிரவுண்டில் நிறைய விளையாண்டோம். ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா 9 மணி 9:30 தான் ஸ்கூலுக்கே ரீச் ஆகும். அப்போ அந்த 9 o'clock வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போனோம், சைக்கிளில் போனோம். வெயில் நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம மேலே பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி 7 மணிக்கே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராயிடணும், 5:30 மணிக்கு மேலே தான் ஸ்கூலை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரியான நிலை. அப்போ சூரியனை இன்றைக்கி பார்க்குறதுக்கு வேலை இல்லை. அதுபோல் தொழில்களுக்கு வேலைக்கு போனவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் அங்கேயும் அப்படி தான். அந்த 9-10க்கு தான் வேலைக்கு போவாங்க. அப்பையும் வெயில் அவர்கள் மேலே படுற மாதிரியான சூழல்கள் தான் இருந்தது, வேலைகளிலும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது டோட்டலாக மாறிப்போச்சு. ஏசி அறையில் படுத்து தூங்கி ஏசி காரில் போய் ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் அதிகரிச்சிருச்சு. வெயில் நம்ம மேலே பட விடுறதே இல்லை.
ஃபேஸில் பட்டுருச்சுன்னா நமக்கு கருப்பாயிருமேன்னு சொல்லிட்டு நம்ம சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸ்கின்னில் பட்டுருச்சுன்னா கருப்பாயிருமேன்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து கைக்கு ஃபுல்லாக க்ளவுஸு போட்டுட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய டூலர்லேயே போகக்கூடிய மக்களை பார்க்குறோம். அப்போ சூரிய ஒளி நம்ம மேலே படலைன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய இம்யூனிட்டியே நமக்கு வந்து பற்றாக்குறை ஆயிரும். நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நமக்கு டெஃபிஷியன்சி ஆகும். அப்போ வைட்டமின் டி பற்றாக்குறையினால் எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இருதய மண்டலம், அதாவது ரத்த ஓட்ட மண்டலம், இங்கே முதற்கொண்டு நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். மிக விரைவில் நம்ம வந்து முதுமை தோற்றத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வைட்டமின் டியை சூரிய ஒளியில் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அண்ட் சட்டை போட்டால் இந்த இங்கேயெல்லாம் வந்து வெயில் பட்டுச்சுன்னா சரியாக வந்துடுமா, அல்லது காரில் போகப்படும் பொழுது கார் கண்ணாடியை இறக்கி வச்சுட்டு வெயில் படுற மாதிரி போனால் கூட சரியாக வந்துடுமா, இப்போல்லாம் சின்ன சின்ன மக்களுக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வெயிலில் ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து வெயிலில், நேரடியான வெயிலில் நிற்கணும். இது எந்த நேரத்தில் நிற்கலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெரும்பாலும் இன்றைக்கி வேலைக்கு போகிற மக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள்னால் பிரச்சனையே இல்லை. ஏறு வெயில் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரை ஒரு அரை மணி நேரம் நம்ம, அதாவது சட்டை இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு 50% வெயில் வந்து நம்ம மேலே படுற மாதிரி இருந்தோம்னா, ஒரு 50% உடல் மேலே நேரடியாக படுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பார்க்கலாம், நிறைய குளிர் பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் வெயில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அந்த பீச்சு கரையோரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைந்த ஆடைகளை போட்டுட்டு வெயில் நேரடியாக படுற மாதிரி இருப்பாங்க. ஆமாம், அப்போ பாருங்கள், அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் அந்த அந்த வெயில் வந்து படப்படும் பொழுது கொஞ்சம் விட்டமின் டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்ன தான் மருந்து மாத்திரைகள் மூலமாக, அதாவது அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமாக விட்டமின் டியை வந்து நீங்கள் ஏற்றினாலும், இன்க்ரீஸ் பண்ணாலும், சூரிய ஒளி மூலமாக நேரடியாக ஏற்றுற மாதிரி வராதுங்க. ஏன்னா நம்ம மாத்திரைகள் மூலமாக ஏற்றுனது நமக்கு கொஞ்சம் காலங்களில் திரும்பவும் குறையும், அப்புறம் திரும்பவும் நம்ம அதை எடுக்கணும். ஆனால் சூரிய ஒளி மூலமாக தினந்தோறும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு மீண்டும் இறங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதை காலை 8:30 மணிலேருந்து 9 மணி வரை குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம், அல்லது ஒரு முன்னாடி ஒரு 8:15 to 9:15 அப்படி கூட ஒரு 1 hour கூட நீங்கள் வந்து இருக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை உங்களுடைய மொட்டை மாடியில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு வாக் பண்ணலாம், அல்லது ஒரு உட்கார்ந்த நிலையில் இருக்கலாம், ஒரு யோகா பண்ணலாம். அதிகப்படியான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வைட்டமின் டி வந்து கம்மியாக இருக்கும். உங்களுடைய வைட்டமின் டியை நீங்கள் சரி பண்ணாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியாது. நீங்கள் போய் அதிகமான உடல் எடை இருக்குன்னா ஒரு தடவை வைட்டமின் டி வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், தெரியும். அப்போ வைட்டமின் டியை முதல்ல இன்க்ரீஸ் பண்ணுறதுல நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் எடை தானாக குறைகிறத கண்கூட பார்க்கலாம். அதனால் நம்ம மொட்டை மாடியில் செலவழிக்கலாம், அல்லது நம்ம வந்து வெளியில் வாக்கிங் போகலாம். அது சூரிய ஒளி உங்களுக்கு நேரடியாக படும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சூரிய ஒளி பட்டதுன்னா உங்களுடைய ஸ்கின் லேயர் எல்லாமே வந்து வியர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி அந்த கழிவுகள் அனைத்தும் சூப்பராக வெளியேறும். ஸ்கின்னே நல்லா சைனிங் ஆகும். எலும்பு மண்டலங்கள்லாம் நல்லா பலமாகும். உங்களுடைய எலும்பு தேய்மானம் அப்படின்றதுக்கு நீங்கள் அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, தினந்தோறும் அரை மணி நேரம் இந்த வைட்டமின் டியை உட்கிரகிச்சுட்டு வாங்க. வாழ்நாள் முழுவதும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். இதை நீங்கள் கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.